விவசாயிகள் பாதிக்கின்ற பொழுதெல்லாம் அந்த விவசாயியை காப்பாற்றிய அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அது மட்டுமல்ல, விவசாய தொழிலாளி விவசாயி அவர்களையும் அண்ணா திமுக அரசு கண்ணை இமைகாப்பதை போல காப்பாற்றினோம். அவர்களுக்கெல்லாம் பசு வீடுகளை கொடுத்தோம். பொருளாதார மேம்பாடு அடைய என்பதற்காக விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடுகளை கொடுத்து பொருளாதார மேம்பாடு அடைவதற்கு உண்டான நடவடிக்கையை நாங்கள் எடுத்தோம். இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் செய்த சாதனை விவசாயிகளுக்காக. அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அது மக்களுடைய இயக்கம். திமுக பொறுத்த வரைக்கும் குடும்ப இயக்கம், குடும்ப கட்சி. அண்ணா திமுக இது மக்களுடைய இயக்கம், தொண்டனுடைய இயக்கம். தொண்டன் தான் இங்க தலைவனாக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, எவ்வளவு சோதனைகள் நாம் சந்தித்தோம். கொஞ்சம் லஞ்சம் இல்ல. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி துவங்கியதிலிருந்து இன்று வரை சோதனையை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். புரட்சி தலைவர் காலத்திலும் சோதனையை சந்தித்தோம். அந்த சோதனைகளெல்லாம் சாதனையாக்கி ஆட்சி கட்டில் வந்தார்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு மாண்பு அம்மாவும் சோதனை சந்தித்தார்கள். அத்தனை சோதனையும் தகர்த்தெறிந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்று இருவரும் தலைவர்கள் நாட்டிற்கு ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு சுமார் 4 வருடம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சியை நாங்கள் கொடுத்தோம். எவ்வளவோ பிரச்சனைகள். நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயரவில்லை. அதுக்கு பிறகு கஜா புயல் டெல்டா மாவட்டத்தை புரட்டி போட்டு போய்விட்டது. அந்த கஜா புயலை சரியான முறையில் நிர்வாக திறமையின் காரணமாக புயல் எந்த அளவுக்கு அடித்ததோ அதே வேகத்தில் செயல்பட்டு புயலுடைய அடிச்சுவடு இல்லாம நிவாரண பணிகளை செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். பிறகு கொரோனா ஓராண்டு வெளியிலே நாம் வர முடியவில்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட மக்களை காத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஆக எந்த அரசுக்கும் வராத சோதனையை சந்தித்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் கொடிட்டு காட்ட விரும்புகின்றேன். எவ்வளவும் சாதனை படைத்த அரசாங்கம். அப்பொழுது கூட நம்முடைய கடன் அளவு 2021ஆம் ஆண்டு 5,18,000 கோடி. ஓராண்டு வருமானமே இல்லை அரசாங்கத்திற்கு. டாஸ்மாக்ல ₹1 வருமானம் இல்லை. ஒரு வருடம் பத்திரப்பதிவில் வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, எக்ஸைஸ் கிடையாது, பெட்ரோல் டீசல் விற்பனையில் வரி கிடையாது. ஒட்டுமொத்தமாக தொழிற்சாலை இயங்கல, கடை திறக்கல, அரசுக்கு வருகின்ற வருவாய் ₹1 கூட இல்லை. அரசாங்கத்துக்கு கொரோனாவில் 40,000 கோடி செலவு. இப்படி காலகட்டத்தில் கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் 2001 பொறுப்பேற்று இன்று வரை சுமார் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார். 5 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கிறார். வந்திருக்கிற தலைவர் மூலம் வந்திருக்கின்றீர்களே, திருமண நிகழ்ச்சிக்கு வந்து மணமக்களை வாழ்த்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேரும் சரி, நம்முடைய தமிழகத்தில் வாழ்கின்ற அத்தனை மக்களிலும் தலையிலும் கடனை சுமத்தியதுதான் திரு ஸ்டாலினுடைய அரசாங்கத்துடைய சாதனை. சாதனை என்று சொன்னால் நம் மீது கடனை சுமத்தியதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. வேற எந்த சாதனையும் கிடையாது. சிந்திச்சு பாருங்கள். 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு கட்சிகள் ஆண்டு 2021 வரை 5,18,000 கோடி. 5 ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய கடன் 5 லட்சம் கோடி. நிர்வாக திறமையற்ற அரசாங்கம், விலைவாசி உயர்வு, சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்கல. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, போதை ஆசையாமையால கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. அப்படிப்பட்ட ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. விரைவில் தேர்தல் வர இருக்கின்றன. அந்த தேரிலே நாம் அத்தனை பேரும் தேனீக்கில போல எருமை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு மக்களுடைய ஆதரவை பெற்று மாபெரும் வெற்றி தேடி தார்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு